இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் கொஞ்சம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாவும் கொஞ்சம் எடுத்துக்கணும். இதுக்கு கடலை மாவு, மீன் மேக்கர் கொஞ்சம் குறகுறப்பாக வேக வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறகுறப்பாகவும் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், கொஞ்சம் தேவையான உப்பு, சால்ட். இவ்வளோ தான் நமக்கு தேவையான மீன் மேக்கர் வடை செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு மீன் மேக்கரை எடுத்து போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மீன் மேக்கர் நம்ம பாயில் பண்ணதை குறகுறப்பாக பிழிஞ்சு பாயில் பண்ணி புளிஞ்சு எடுத்து குறகுறப்பாக நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு எவ்வளவு நமக்கு தெரியும் போடுறது, அந்த அளவுக்கு தேவையான உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலக்கிக்கணும். கலக்கி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வைக்கணும். ரெடி பண்ண வாட்டி அடுப்பு பற்ற வைக்கணும். பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த வடையை நம்ம ஒவ்வொன்றா பிடிச்சி நம்ம போட போகிறோம். ஒவ்வொன்றா சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம தட்டி போடுறது தான். மாவை நைஸாக இப்படி தட்டி எண்ணெயில் போட போகிறோம். இதில் மெயினாக அரிசி மாவு போடணும். நான் கடலை மாவு மீன் மேக்கர் தான் காமிச்சிருக்கேன். இல்லை அரிசி மாவு கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அரிசி மாவு மெயினாக போட்டுக்கோங்க. சோம்பு நான் போடலை. சோம்பு ஒரு சிலருக்கு சோம்பு போட்டால் பிடிக்காது, ஒரு சிலருக்கு சோம்பு போட்டால் பிடிக்கும். அதனால் நான் சோம்பு போடலை. இதில் மெயினாக அரிசி மாவு கலந்துக்கணும்.
மீன் மேக்கர், அரிசி மாவு, கடலை மாவு மெயின். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டால் வாசமாக இருக்கும். இப்போ வடை வெந்துருச்சு, நம்ம ஒவ்வொன்றா வடிகட்டி எடுக்கிறோம். மீன் மேக்கர் வடை ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.